இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் புயலை ஓட்டிட தினம் நாட்டம் கொண்டவர் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை. மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. மைசூர் சிங்கம் திப்புவின் நீளம் மனதில் என்றும் மாறாது. பகதூர் சாவுக்கு விளைந்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது. மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நந்தியை மறந்து விட்டார்கள். இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரடா
நம்மை அந்நியர் என்று யாரடா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிவீரா? ராஜகோபாலன் குழுவினாரும் சாட்சிகள் கூறு மறந்தீரா? மறுக்க முடியாது, உண்மையை மறக்க முடியாது. மறுக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. தமிழே எங்கள் மொழியாடும், தன்மானம் எங்கள் உயிராடும். யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அந்நியர் என்று? யாரடா சொன்னது? ஹிந்து இந்தியன் என்று சொல்வது போல, ஒரு ஹிந்து நான் ஹிந்து மதத்தை பின்பற்றுகின்றேன் என்று பெருமையுடன் கூறுவது போல, ஒரு முஸ்லீமும் நான் ஒரு இந்தியன் நாங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று பெருமையுடன் கூறலாம் என்று உறக்க உரைத்தவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்து முஸ்லிம் இரு பெரும் சமூக மக்களையும் ஒன்றாக இணைத்து விடுதலை உணர்வூட்டி சுதந்திர போராட்டத்திற்கு அணிதிரட்டி விடுதலை வீரராக திகழ்ந்தவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். எனது முதல் இலக்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வெற்றிகரமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்துக்களுடன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவது முஸ்லிம்களின் தலையாய கடமை என்பதாக நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் என்று முழங்கியவர்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள்.